ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நேற்று பாடியில் இருக்க போத்தீஸ் போயிருந்தோம். என்னடா அது என்றைக்கும் இல்லாமல் இவ்வளோ க்ரௌடாக இருக்கேன்னு நினச்சோம். இப்போ இந்த ஏப்ரல் மே 2 months வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ் இல்லைங்களா, அதனால் ஏப்ரல் மே தூள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸுக்கெல்லாம் வந்து நிறைய கேம்ஸு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ என்ட்ரன்ஸில் நுழையும் போதே பார்த்திங்கன்னா கொரில்லா மாதிரி டெடிபேர் மாதிரி எல்லாம் நிற்க வச்சுருக்காங்க. ஸோ பசங்கள்லாம் அவங்கக்கிட்ட போய் நல்லா விளையாண்டு என்ஜாய் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று நாங்கள் கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா 6:30க்கு கிளம்பி போனோம். ஸோ அங்கே வந்து போகும்போதே வந்து சுண்டல் கொடுக்குறாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க சுண்டல். அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பர்ச்சேஸ்க்கு போனோம். சரி மேலெல்லாம் போனோன்னு பார்த்தா ஃபுல்லாக கேம்ஸு தாங்க. அதாவது ஃபஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 4th ஃப்ளோர் வரைக்கும் ஃபுல்லாக கேம்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் பார்த்திங்கன்னா 4 கேம்ஸ் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா மெஹந்தி போடுறது, நெயில் பாலிஷு, அதுக்கப்புறம் வந்து கிளி ஜோசியம், அதுக்கப்புறம் குறி சொல்கிறது, இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மே 2 monthsக்காக இந்த ஹாலிடேக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. சரி நம்மளும் போய் ஒரு மெஹந்தி போட்டுடலான்னு சொல்லிட்டு நானும் போய் ஒரு கைக்கு மெஹந்தி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மெஹந்தி போடுறவங்களாம் வந்து மார்னிங் 11 வந்தால் நைட் 8 வரைக்கும் இருப்பாங்க போல இருக்குது. அதே மாதிரி இந்த கொரில்லா, அதுக்கப்புறம் டெடிபேர் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4 to 8 அதே மாதிரி வீக்கெண்டில் தான் பயங்கர க்ரௌடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வீக் டேஸில் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்குது க்ரௌடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி எல்லா கேம்ஸும் சூப்பராக இருக்குங்க. எல்லா கிட்ஸும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க.